பாருங்க மக்களே, இதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு போல இருக்கு. இங்க பாருங்க, கடை ஃபுல்லாவே வந்து நல்ல கலெக்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். என்னடாவா காரை விட்டுட்டு போனா, காரண நிலைமையை பாருங்க. ஐயோ பாருங்க, நல்ல நல்ல கலர்ல இருக்கு. வெள்ளை பிள்ளைகளுக்கு இந்த சிவப்பு கலர் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு. வாகனங்கள் எல்லாம் சறுக்குது, உப்பு மடிக்காம விட்டுட்டாங்களே. ஓகே, சந்திப்போம். ஓகே பாய், நன்றிகள். படம் ஓகே. நீங்கள் அம்மாக்கள் வெதரில் அந்த மழை வெயிலான்னு பார்க்கறதுல ஞாபகம் இருக்கு. அவனையே வெதர் இப்போ என்னதுக்கு இருக்கிறது, அதுக்கு பதில் அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சாகின். இந்த கனடாவை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. கனடாக்கு வித்தியாசமான ஒரு பேர் ஒன்று வைக்கணும். என்ன வைக்கிறோன்னு தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு நேற்று பார்த்தா குளிர்து, அன்றைக்கு பார்த்தா இது என்னது. இப்போ பாருங்க, சினோ வந்து காட்டினது, சினோ வந்து கொட்டிடுது. வலிக்க வேண்டாம், வேற போகுது என்ன. இங்கெல்லாம் நல்லா ஓடி தள்ளி விட்டுது காத்தான். எங்கட பக்கம் போமபில்ல கொட்டவே இல்லை இன்னும். மேபி இப்போ கொட்டிச்சோ தெரியல. நம்ம ரேக்க ஒன்றுமே கொட்டவே இல்லை. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மஜிஸ்டிக் சிட்டி மாலுக்கு தான் போகிறோம். பெண்கள் குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். ஏனன்றதை வந்து அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்து கொண்டுருங்கோ. அதோட என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாகனங்கள் எல்லாம் சறுக்குது, உப்பு மடிக்காம விட்டுட்டாங்களே. இனிதான் அடிப்பாங்களோ தெரியல. ரோடுகள் கொஞ்சம் அடிச்சு அடிக்காது. ஓ மேபி இவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு. அதான் என்ன இந்த மாதிரி கொஞ்சம் வெச்சு செஞ்சுட்டு தானே. ஆனால் முதலே சொன்னவங்க இந்த விண்டர் வந்து ஒயிட் விண்டர் தான் இல்லை, மோஸ்ட்லி ஒயிட்டாக தான் இருக்கு, ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லி. அது உண்மை தானே. ஃபுல்லாக சினிமா கரையிற மாதிரி வரைக்கும் திரும்ப வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட் தானே. இனி இதோட சரி போடாது சொல்லேதா என்ன. இந்த மாதம் முடி மட்டும் நம்ப இல்லாது. அங்கே ஏப்ரலுக்கு ஓகே. திருப்பி கொஞ்சம் -1 வந்துடுது. வீட்டு வரைக்கும் அங்கே 2°C 2°C. இங்கே வந்தோடனே -1 வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ வெதராக இருக்கா பார்ப்போம். இங்கே வாங்க, வெதரை பாருங்க. இது பூமியிலே இப்போ கொட்டுது பார்த்தீங்களா. வவுனியா வெதர் தான் வருது தானே. என்ன ரீசன் படம் ஓகே. நீங்கள் ஜப்னா இருக்கீங்க, அம்மாக்கள் வெதரில் அந்த மழை வெயிலான்னு பார்க்கறதுல ஞாபகம் இருக்கு. வவுனியா வெதர் இப்போ என்னதுக்கு இருக்கிறது, அதுக்கு பதில் ஒரு வாயில் அடிக்குது. இல்லை இல்லை, வவுனியா வந்து அது ஸ்ரீலங்காண்டு அடிக்க வவுனியா ஜப்னா இருக்கு. கொழும்பண்டு வரும் ஸ்ரீலங்காண்டு அடிச்சா அது வவுனியா வெதர் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா, வவுனியாவில் இருக்கிறாங்கல்ல, நான் எவ்வளோ பாசமாக இருக்கிறேன்னு. என்ன மக்களோட அங்கேயும் போனீங்களா வீடியோ எடுக்கன்னா தொடர்ந்து போகிறதா வவுனியா பார்க்க. ஓகே, முதல் யூடியூப் வீடியோ எடுக்க போய்க்கு அதை அந்த வெதரை பார்த்து அப்படியே அழிக்காம விட்டுருக்கலாம். வேறு மாதிரி யாழ்ப்பாண வெதர் ஒன்றாவது தான் இருக்கிறது. இது ஏன் வந்தேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் ஆனால் வவுனியாவில் 25 பாகையா, எப்னால வந்து 26 பாகையா, 1°C டிஃப்ரெண்ட். பட் ஆனால் தூரம் தான் நிறைய தூரமாக இருக்குன்னு. ஓகே, நாங்கள் இப்போ வந்துட்டேன் பாருங்க. வந்து இன்னொன்று வட மாகாணத்தில் ஒரு சென்டர் மாதிரி தான். அதான் நான் பார்த்தேன், சென்டரில் இருக்கிற வெதர் வந்து எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்காண்டி. அதான் அங்காம் போகிறோம் பாருங்க, மஜிஸ்டிக் சிட்டி. அது இந்த ட்ரக் மறைச்சு பண்ணிக்குது. அப்படி அதுக்குள்ள பாருங்க, சூப்பராக தான் இருக்கு. ஓகே, எங்களுக்கு க்ரீன் லைட் தானே, நாங்கள் போகலாம். குளிருது அஜித்தா. என்ன ட்ரோன் கொண்டு நான் ட்ரோன் வீடியோ எடுப்போமாண்டு. ட்ரோன் உயர்த்தில அவ்வளோடாக்கு இந்த குளிருக்கு. குளிர்ன்றதை விட சின்ன ட்ரோனை அப்புறம் கீழே அவ்வளோங்க. ஓகே, நாங்கள் மஜிஸ்டிக் சிட்டி மாலுக்கு வந்துட்டோம். ஏன் வந்து நாங்கள் சொன்னால் ஒரு பெண்களுக்கான ஒரு உடுப்பு கடை. என்ன அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. என்ன கடை? அழகு மயில் வெண்ணிலா. அழகு மாதிரி அதான் எனக்கு வாயில வார வழியா அப்படியே பாடிக்கொண்டே இருப்பேன். அதுதான். ஓகே, பார்க்கிங்குக்கு வந்தாச்சு. அழகு மயில் வெண்ணிலா.
அழகு மதி வெண்ணிலா. நான் எல்லா பாட்டெல்லாம் அப்படிதான் பாடுறேன். எனக்கு நிறைய பேர் சொல்றேன் அது அப்படி இல்லையா முடியாது. நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே போமாங்க உள்ள. சரி மக்களே, நாங்கள் இப்போ இந்த மஜஸ்டிக் மாலுக்கு வந்துட்டோம். இந்த கடையை தான் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அழகு சில்க்ஸ்ன்னு சொல்லி இது வந்து யூனிட் நம்பர் G7 இருக்குது. மற்றது பாய்ஸுக்கும் வந்து இங்கே இருக்குது பாருங்க. பாய்ஸுக்கு வந்து இந்த சைடில் இருக்குது D8 சொல்லி. இவங்க வந்து இந்த மார்ச் பிரேக்கை முன்னிட்டு மெகா சேல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ வந்து அண்ணாவோட போய் உள்ளுக்கு வந்து கதைக்க போகிறோம். என்னென்ன கலெக்ஷன் எல்லாம் இருக்குன்றதை வந்து அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க. வணக்கம் அண்ணா. முதல்ல மைக்கை கொழுவுமா. இப்போ இங்கே உடுப்பு வந்து நாங்கள் ஒரு கேர்ள்ஸ் வரணும்னு சொன்னால் என்னென்ன எல்லா கலெக்ஷனும் இங்கே இருக்கும். எல்லா கலெக்ஷன் சல்வார். உதாரணத்துக்கு ஒரு சல்வாரை காட்டுங்க பார்ப்போம். இது வந்து பெனாரஸ்ன்னு சொல்றது. ரொம்ப புதுசாக வந்திருக்கு. இது வந்து நல்ல வடிவா இருக்குன்னு. ரெகுலர் பேண்ட்டும் வரும். மற்ற இன்னொன்று இருக்கு பெனாரஸிலே அகல பேண்ட்டும் வரும். இந்த இது வந்து பிளாசா பேண்ட்னு சொல்லுவாங்க. நல்ல நல்ல கலரில் இருக்குது. வெள்ளை பிள்ளைகளுக்கு இந்த சிவப்பு கலர்லாம் நல்ல வடிவாக இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இது இப்படி தான் இருக்கும். இங்கே போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டைல்லாம் இருக்குது. பிளாசா பேண்ட் ஷோல் எல்லாம் ஃபுல் ஒர்க். பட் இங்கே காஞ்சிபுரம் சாரியும் இருக்கும். காஞ்சிபுரம் சாரீஸும் இருக்கு. இந்த இதே வந்து பாருங்க. இங்கே பாருங்க, கடை ஃபுல்லாகவே வந்து நல்ல கலெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதுதான் காஞ்சிபுரம் ஒரிஜினல் பியூர் சில்க். இதுதான் பொடிக்கு வரும். பார்த்தீங்களா காஞ்சிபுரத்தை ஃபுல் கேட் பீஸ். இந்த இதான் கேட் பீஸ். ப்ளவுஸ் பீஸ் வந்து டார்க் க்ரீனில் வரும். உங்களுக்கு பொடி ஃபுல்லாக அப்படியே வரும். கைக்கு பார்டர் எல்லாம் வரும். ஃபுல் ஜரி ஒர்க்காக எல்லா கலர்லையும் இருக்கு. வேண்டிய கலரில் இருக்கு. எல்லா கலரும் வரும். லைட் கலர்ண்டா லைட் கலர் வரும். டார்க் கலர். இப்போ பார்ட்டிகளுக்கு போடக்கூடிய மாதிரி சாரிகளும் இருக்கு. பார்ட்டி சாரீஸும் இருக்கு. இந்த இருக்கு. அதே ஃபுல் காஞ்சிபுரத்தில் பார்ப்போம். இதெல்லாம் காஞ்சிபுரம் தானே. ஃபுல்லாக காஞ்சிபுரம் தான். எத்தனை கலர் ரெண்டு நல்ல நல்ல கலரில் இருக்கு. லைட் கலர் இருக்கு, டார்க் கலர் இருக்கு. இப்படி பல்லாக்கு ஒர்க் போட்டு இருக்கு. இங்கே வந்து இந்த ப்ரோமோ கோட்டை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து அண்ணாக்கள் தர காத்திருக்கிறார்கள். ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது வந்து பாட்டி சாரி. என்ன இங்கே பாருங்க, பாட்டி சாரி. அதுவும் வந்து எல்லா கலர்லையும் இருக்குது. இதை நீங்கள் உடுத்துனீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் பாருங்க. இந்த ஸ்டைலில் நல்ல அழகாக இருக்குது. ப்ளவுஸுக்கு வந்து ஃபுல் ஒர்க் வரும். சாரீஸுக்கு பார்டருக்கு மட்டும் ஒர்க் பிளெயினாக இருக்கும். இந்த சாரியை நீங்கள் காட்டினாலே சரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வந்துடுவீங்களா? என்ன இதே மாதிரி இருக்கு. என்ன இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரியே ப்ளவுஸ் தைக்கலாம். ஓகே. இது நாங்கள் தைக்கணும். என்ன லைனிங் துணியும் தரும். நல்ல கலர். உங்களுக்கு வேண்டிய கலர் இருக்குது. எல்லா வெரைட்டிலையும் வேண்டிய கலர் இருக்கு. என்ன எல்லா கலரும் இருக்கு. வேறு என்ன இப்போ கேர்ள்ஸ் வந்து அதிகமாக இங்கே வாங்குறாரு? சல்வார் இருக்கு. சின்ன சல்வார் சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கா? சின்ன பிள்ளைகள் அதை காட்டுங்க. அனார்கலி இருக்கு. ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்றது? இது வந்து அனார்கலி. எங்கள்கிட்ட அடியே 8 வயதுல அப்படியாதா? அந்த அனார்கலியா? அது என்ன அனார்கலி? 8 வயதுல இருந்து 15 வயது மட்டும் இருக்கு. இங்க பாருங்க. அப்படி இருக்கு. இது ஸ்ட்ரெயிட் கட். இந்த 8 வயசுல இருந்தா இருக்கா? அதுக்குள்ள இல்லையா? இல்ல, அதுக்குள்ள இல்ல. 8 வயசுல இருந்து 15 வயசு மட்டும் இருக்கு. இது வந்து ஸ்மால் சைஸ்னு சொல்றாங்க. சில்ட்ரன் சைஸ். பெரிய சைஸும் இருக்கு உங்கள்கிட்ட. பெரிய சைஸ் தான் முதல் பார்த்தோம். இதுல வேற கலர்கள் வரும். இந்த நார்மல் சாரிகளும் இருக்கு தானே? என்ன நார்மல் சாரீஸ் எல்லாம் புதுசாக வந்து கலர் ப்ளம்ஸ் கலர்னு சொல்லுவேன். ஷோல் வந்து லைட் கலராக வேறு. இப்படியே கலராக கொஞ்சம் மடிவாக இருக்கும். என்ன சித்தா வைஃபு கொண்டு எடுப்போமா? மற்றதுன்னா இப்போ காட்டன் சாரியும் இருக்கு. இங்கே காட்டன் சாரி இருக்கு. செட்டிநாட்டு காட்டன் இருக்கு. கோரா காட்டன் இருக்கு. எந்த நாட்டு? செட்டிநாட்டு காட்டன் இருக்கு. கோரா சில்க் இருக்கு. சாமந்தி சில்க் இருக்கு. சாமந்தி இந்த இப்படி இதில் 50 கலர் இருக்கு. 50 கலர்? 50 கலர் இருக்குது. இந்த வர 50 கலர் எனக்கு 7 கலர் தான் தெரியும். ஃபுல் ஜரி பார்டராக இருக்கு. ஒவ்வொன்று டார்க் ப்ளூ அப்படி. என்ன டார்க் லைட் என்ன பொடியெல்லாம் அவன் என்ன 2 டிஷர்ட்டை தூக்கி போட்டு போய் கொண்டு இருக்கிறேன். பேண்ட்டும் ஒரு டிஷர்ட். அதுதானே பொம்பளை பிள்ளைல எவ்வளோ லக்கி கேர்ள். இங்கே பாருங்க எவ்வளோ கலரில் இருக்கு. இந்த கலர் இந்த க்ரீன்லேயோ 10 கலர் இருக்கு. டார்க் க்ரீன் இருக்கு. லைட் இதுலேயும் 50 கலர் இருக்கு. என்ன பாருங்க எல்லாமே இருக்கு.
மற்றது இப்போ குறிப்பாக சொல்ல போனால் இப்போ என்ன இப்போ நீங்கள் உங்களோட வீடுகளில் நடக்கிற மங்களகரமான நிகழ்வு பூப்புனித நீராட்டு விழாவாக இருக்கட்டும், வெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இவங்கள்ட்ட வந்து எல்லா கலெக்ஷனும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னாலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து மங்களகரமான நிகழ்வுகளுக்கு தான் இந்த இப்படியா இதெல்லாம் மங்களகரமாக சம்மந்தப்பட்ட உடுப்புகள் தானே என்ன. ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஆண்களுக்கும் வந்து இங்கே வேட்டி இருக்குது. ஒரே இடத்துலேயே வந்து நீங்கள் உங்களோட ஷாப்பிங்கை வந்து முடிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் சகிந்த ப்ரோமோ கோட்டை பயன்படுத்துங்க. இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து அண்ணாக்கள் தெரியணும். அதோட இந்த மார்ச் பிரேக்கை முன்னிட்டு நார்மலாகவே வந்து சேல் போய்க்கொண்டு இருக்கு. அதுலேயே நீங்கள் சகிந்த ப்ரோமோ கோட்டை பயன்படுத்திங்கன்னு சொன்னால், சகிந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து அண்ணாக்கள் தாரதுக்கு காத்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் பாருங்க, எல்லா கலர்லேயுமே வந்து ஆடைகள் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அழகு சேல்ஸ்லன்னு சொல்லி 2 கடையும் இருக்குது பாருங்க. ஒன்று வந்து இது வந்து கேர்ள்ஸின கடை, அப்படியே ஆப்போசைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய்ஸுக்கும் இருக்குது கடை. ஓகே வாங்க இப்போ நாங்கள் பாய்ஸின கடைக்குள்ளே போவோம். அங்கே வந்து என்ன இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. இந்த D8 யூனிட் நம்பர் D8 வந்து பாய்ஸுக்கான கலெக்ஷன் வந்து இருக்குது. இங்கே வந்து குருதா இருக்கா? குருதா இல்லை, லோங்காக பார்க்குறீங்களா ஷோர்ட்டாக பார்க்குறீங்களா? இந்த மாதிரி குருதா நான் சரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உயரமான ஆளுன்றது லோங் கண்டா நல்லா இருக்கும். இது வந்து ஃபுல்லாக பேண்டோட வரும், பாருங்க ஃபுல் ஒர்க்காக வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வெட்டிங் எவ்வளோக்கு எல்லாம் போட போறீங்கன்னு சொன்னால் இங்கே அழகு சில்க்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. அடுத்தது இன்னொன்று இருக்குது, ஷோர்ட்டாக வரும். அது ஃபேன் வராது, ஷோர்ட். வெட்டிகள் எல்லாமே இருக்கா நீங்கள்? ஓ இல்லை, சகல வெட்டியும் இருக்குது. காஞ்சிபுரம் நார்மல் காட்டன் வெட்டி. இந்த இது வந்து பார்த்தீங்களா? அதை விட இன்னொன்று இருக்குது, ஒரு மலிவு விலையில் வந்து கொடுத்துருக்காங்க. 3/4 மாதிரி இருக்குது. இது வந்து ரோஸ் சில்க் மெட்டீரியலில் இப்படி வரும். எல்லா சைஸ் சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் மட்டும். ஓகே. அது இப்போ வேட்டியில் பார்ப்போம். இது என்ன வேட்டி இதில் இருக்குது? இதெல்லாம் காஞ்சிபுரம். இது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் வேட்டியும் இருக்கும். ஓ வேட்டியும் இருக்குது. இது ஒட்டிக்கோ இருக்குது. இந்த கலர் இருக்குது. இது கட்டிக்கோ என்ன? இது கட்டுற வேட்டி. இது கட்டிக்கோ. இது கட்டிக்கோ, அது ஒட்டிக்கோ. அங்கே ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ. இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வந்து இப்பவும் சில பேர் வந்து வேட்டி கட்ட தெரியாம இருக்கு. சிதா வெட்டிங்களா வேட்டி? இடுப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே காட்ட மாட்டேங்க. இடுப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் ஒட்டி விட வேண்டிய சிம்பிள் இல்லை. சால்வே எல்லாம் அயன் பண்ணபடியே இருக்கு. இந்த இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே அயன் பண்ணபடியே இருக்கு. அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படியே உடுத்த வேண்டிய அதான் எடுத்துட்டு அப்படியே கொண்டு நீங்கள் உடுக்க வேண்டியது. வேற என்ன கலெக்ஷன் இருக்கு பாய்ஸுக்கு? ஷர்ட் வாலும் இருக்கு. என்ன ஆஃபீஷியல் ஷர்ட் வாலும் இருக்கீங்க பாருங்க. வேட்டிக்கு ஏற்ற ஷர்ட், வேட்டிக்கு ஏற்ற ஷர்ட் வால், இந்த ஃபுல் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவும் இருக்கோ? ஹாஃப் ஸ்லீவ் இல்லை, ஹாஃப் ஸ்லீவ் இல்லை. ஹாஃப் ஸ்லீவ் வந்து போடுறே இல்லை வேட்டிக்கு நார்மலாகவே. பாருங்க மற்ற பெனியன் ஐட்டங்கள் இருக்குங்க பாருங்க. ஷர்ட் போடுறோம்னா கூடுதலாக எல்லாரும் வந்து பெனியன் போட்டு தான் வாங்குவாங்க. மற்ற அதெல்லாம் அது என்ன நார்மல் வேட்டி? அது ஒட்டிக்கோ வேட்டி. அதெல்லாம் ஒட்டிக்கோ கட்டி ஒவ்வொரு கலரில் இருக்கு பாருங்க. காட்டன் வேட்டி இருக்கு. 9 கஞ்சி இருக்கு, 8க்கு 4 இருக்கு, 4 முழம் இருக்கு. 8 முழமும் இருக்கா? 8 முழம் வேட்டி கட்டுறது தான் சரியான கஷ்டம். எங்கள் அப்பா வந்து 8 முழம் வேட்டி தான் கட்டுவேன். கட்டினா அப்படியே நிற்கும். இது 9 கஞ்சி ஐயராக கொடுக்குறது. இது 9 கஞ்சி இன்னும் பெருசு. அந்த அப்படி சுற்றி எல்லாம் கட்டுறக்காண்டி இதில் கொஞ்சம் நீளம் தான். இதில் கலரும் இருக்கு, பட்டுலேயும் இருக்கு. இதுலேயும் கலர் இருக்கு. இதுலேயும் கலர். இது கலர். இந்த கலர் வேட்டியும் இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே எல்லா கலெக்ஷனும் இருக்கு. இந்த மங்களகரமான நிகழ்வுகளுக்கு போடக்கூடிய சகல விதமான கலெக்ஷனும் வந்து இவங்களோட அழகு சில்க்ஸில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மார்ச் பிரேக் எல்லாரும் கூடுதலாக வீடுகள்லாம் அனுப்பினோம், பிள்ளைகள் எல்லாம் வந்து வீடுகள் அனுப்பினோம். என்ன சொன்னால் ஸ்கூல் லீவு, எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து ஸ்கூல் வந்து லீவு. ஸோ மறக்காமல் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இனி கொண்டாட்டங்களும் வெறும் சம்மர் தொடங்க போகணும்னு சொன்னால் நிறைய மங்களகரமான நிகழ்வுகள் வரும். நீங்கள் இப்போவே வந்து உடுப்புகளை வந்து வாங்கி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சகிந்த ப்ரோமோ கோட்டை பயன்படுத்துங்க. நார்மலாகவே வந்து சேல் போய் கொண்டு இருக்கு. சகிந்த ப்ரோமோ கோட்டை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து அண்ணாக்கள் தாரதுக்கு காத்திருக்கணும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. பாய். என்னடாவா காரை விட்டுட்டு போனா? காரணம் நிலைமையை பாருங்க. ஐயோ சரி மக்களே, இப்போ நாங்கள் அடுத்த வீடியோ எடுக்க போகிறோம். இன்றைக்கும் ட்ரோன் பிடுவோம்னு பார்த்துனாங்களா? அது சரி வராது. ஏன்டா சினோ? ஓகே சார் வாங்க வாங்க வாங்க. நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம். சினோவையும் தாட்டையில என்ன செய்கிறது, லேட் ஆகிட்டு. என்ன இப்படி கொட்டும் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஐயோ கடவுளே, வலிச்சு காட்டாது. சித்தா பக்கம் சீட் பெல்ட் டைம் போடணும். ஓகே ஓகே என்ன சொல்றான்? ஓகே கார் எல்லாம் சரக்கு. இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி கொட்ட மாட்டேன். பட் ஓகேண்ணா, குளிர் ரெண்டு இல்லாத அளவு ஓகே இருக்கு. சினிமா முடிஞ்சு நாங்கள் பெருமூச்சு விட திருப்பி வந்து கொட்டி விட்டுட்டு தானே செய்கிறேன்டே தெரியாமல் கிடக்கு. நாங்கள் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலுக்கு வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் இந்த மோலை வந்து நாங்கள் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஜிடிஎஸ் ஸ்கொயர் மோலையை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால் எல்லா பிஸ்னஸ் செய்கிற ஆக்களும் வந்து இந்த மார்ச் பிரேக்கை முன்னிட்டு ஒரு தள்ளுபடி ஒன்று கொடுக்கணுமா? என்ன
மெகா சேல், இங்கேயும் வந்து ஒரு மெகா சேல் ஒன்று போகுது. எல்லா கடைகளிலுமே வந்து நீங்கள் மார்ச் பிரேக்குக்கு வந்து எல்லா கடைகள்லையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கூடுதலான கடைகளில் வந்து சில பொருட்களை வந்து நீங்கள் வந்து மலிவான ப்ரைஸில் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மோலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 2-3 அண்ணாக்கள் சேர்ந்து எங்களோட கதைச்சவினம். ஸோ அதுக்கு வந்து நிற்கிறோம். அதை எடுப்போம் என்ன சிட்டா வாங்கோ. அதை எடுத்துட்டு இன்றைக்கு எங்களுக்கு பெருசாக பெரிய வேலையில் அதோட சினமும் வந்து கொட்டி விட்டுடுது. போமா. சரி மக்களே, நாங்கள் வந்து ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலுக்கு வந்த நாங்கள் வந்து வீடியோவை எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். இந்த ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலுக்கு ஏன் குறிப்பாக வந்து நாங்கள் சொன்னால் இந்த 14ஆம் தேதி இருக்குது தானே, இந்த வருகிற 14ஆம் தேதியை முன்னிட்டு எல்லா கடைகள்லையுமே வந்து மெகா சேல் வந்து போகுதாம். இந்த மார்ச் பிரேக்கை முன்னிட்டு 14ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சேல் வந்து இருக்கும். கூடுதலாக எல்லா கடையிலையுமே வந்து இந்த சேல் வந்து போகிறது. ஸோ ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலுக்கு நீங்கள் வாரினீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும். மார்ச் பிரேக்கை முன்னிட்டு தான் இது வந்து செய்கிறாங்க. இந்த நியூஸை வந்து எங்களுக்கு தந்தது யாருன்னு சொன்னால் இந்த மேனேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து இதை போட சொன்னவங்க, ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலினுடைய மேனேஜ்மெண்ட். ஸோ இதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஜிடிஎஸ் ஸ்கொயர் மால் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும். நாங்கள் இப்போ இங்கே இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஜிம்பலங்க வச்சு நீங்கள் ஓகே பின்ன வச்சுருங்க விடுங்க. அது ஓகே. பட் ஓகே போமா. இன்றைக்கு நாங்கள் வந்து 2 வீடியோக்கு தான் அப்பாயின்மெண்ட் எடுத்தது. என்ன சொன்னால் எனக்கு தெரியும் லேட் ஆக மாட்டேன் வீடியோ எடுக்கவும். மற்றது என்ன காரணம்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ அதால் வந்து கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு போயிட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து 2 கடையை தான் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்தது. ஓகே, நீ வீட்டை போயிட்டு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டை போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி போடணும். ஸோ இப்போ நான் வந்து சித்தா வீட்டை இறக்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். போமா. அப்படியே பாருங்க, எல்லா கார்களும் வந்து ஸ்லோவாக தான் போகுது. இந்த கனடாவை நான் என்னத்தை சொல்ல, கனடா எனக்கு இப்போ பிடிச்சிருக்குது. பட் ஆனால் இந்த வெதர் மட்டும் எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஐ கேட் திஸ் வெதர். ஓகே, இதை சந்திப்போம். ஓகே பாய். நன்றிகள். பெரிய அரைச்சல் தானே என்ன சின்னவால. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே சார், பாய். டிரைவ் சேஃப். ஓகே, சித்தா விட்டாச்சு. நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட பயணத்தை ஆரம்பிப்போம். பாருங்க மக்களே, இதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு போல இருக்கு. சரி மக்களே, போமம்பில் வந்தாச்சு. 3:50 சரியாக. பாருங்கோ, என்ன ஒரு வெதர். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு இந்த கனடா. என்ன செய்யறது? ஓகே, வந்துட்டோம். என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஒரே எடிட்டிங் வேலை இருக்கு. இன்றைக்கு 2 வீடியோ வந்து எடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய கடைகளையும் வந்து விளம்பரப்படுத்தணும்னு சொன்னால் எங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளேயே வந்து எங்களுடைய கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். ரீசனபிளான பட்ஜெட்டில் உங்களுடைய நிறுவனங்களையோ சரி, உங்களுடைய வியாபாரங்களையோ சரி, நீங்கள் செய்கிற எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நியாயமான முறையில் போய் சேருமென்று சொன்னால், அதாவது நீங்கள் செய்கிற பிஸ்னஸால் மக்களுக்கு எந்த வகையிலையும் வந்து பாதிப்பு அளிக்காதுன்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி தரதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த விண்டோ திறந்தோன்னா கார் நல்ல வெளிச்சமாக இருக்குதுன்னு. சரி மக்களே, இப்போ நான் வந்து இறங்கி விட்ட போய் சாப்பிடுவோம். முதல்ல 4 மணி ஆக போகுது. சரி, டயர்டாக இருக்கு. ஓகே, பயணங்கள் வந்து முடிவதில்லை. ஆனால் பயணத்தெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வந்து போய் கொண்டிருக்கு. வாவ், வெரி நைஸ். வேற லெவலில் இருக்கு பாருங்க.